காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தால் இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில் தான் என்னால் இங்கே நிற்க முடியுது. எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இங்கே நான் நிற்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். காரைக்கால் பாலா டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதவாணன் அண்ணன் தான். அவர் தான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுகிறான், எல்லாமே பண்ணுறான் அப்படின்னா அது அவர் தான் காரணம். யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறையா சொல்கிறாங்க, இந்த மனித மத பற்றிலாம் பேசும்போது, யார் என்னன்னு தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தனை வந்து நம்ம பார்த்துக்கணும், அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமாக நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி தாண்டி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லலாம். அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்புறம் கலக்கப்போதியாரில் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, எல்லாருக்குமே வரது தான். அப்புறம் விஜய் டிவியில் பண்ணதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட்டு அதில் ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், நான் படத்தில் வந்திருக்காது. அப்போ எங்களும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன நம்ம இது ஐயோ ஏன்னா நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா, அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக இருக்காங்க, அவங்க இருந்து போர்ஷன் வச்சுலாம், ஸோ இது அது கொஞ்சம் எடித்து தூக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்டு தான், அவங்களும் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ நிறைய யோசிப்பேன், டைட்டில் கார்டில் நம்ம பேர் இருக்கோம், ஆனால் படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். கட் பண்ணால் ஒரு ஷோவில் வந்து லாரன்ஸ் அண்ணன் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னடா ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அப்படி லாரன்ஸ் அண்ணன் அப்படி கேட்குறா, சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை என்னன்னு. எனக்கு ஹீரோ ஓனன்னு ஆசைண்ணே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ ஓனன்னு ஆசையா, ஆனால் எனக்கு நம்ம மூஞ்சிக்கெலாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம், எப்படி நடக்குமா நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்ஸ் அண்ணன் அவனை ஹீரோ ஆக்குறேன்டா, நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியுது, நான்லாம் ஹீரோ ஆகும்போது நீ ஏன் ஹீரோ ஆகக்கூடாது அப்படி சொல்லி அண்ணன் சொன்னார். ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்கோம், யாராவது பாலாவை ஹீரோவை வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, தம்பியை வந்து ஹீரோவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார், ஹீரோவாகணும்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா, நீ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் ஏன் நீ ஹீரோ ஆகணும்னு சொன்னால் ஓகேன்னு சொன்ன தெரியுமா, உன் லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொன்னார், நீ நல்லா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளை நம்பி ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பித்தேன், அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலெக்ஷன் எப்படின்னா, எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க, டைரக்டர் வந்து கதை சொல்லுவார், சொல்லி முடிச்சோன்னே கதை சூப்பராக இருக்குது, ரணம் டேரக்டர்னா ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னே வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னே கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் பேரா பண்ணுறா அப்படின்னோன்னே பாலா அப்படின்னோன்னே பாலாவா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க மேலே தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனாக போயிட்டே இருக்கும். கதை சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் ஹீரோ பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்கிற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணால் 51வது ஆள் லாஸ்ட்டாக வந்தாங்க தான் விநாயக் மகாதேவன்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கதை கேட்டதுக்கப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோன்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்றைக்கி நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நமிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இப்படி நிறையா ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு, நீங்கள் எனக்காக பண்ணீங்க, தேங்க்யூ. ரொம்ப என்ன பேசுகிறதே தெரியல. பட் ஒன்றே ஒன்று நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ணன்கள் மீடியா அண்ணன்கள் தான். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்குறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன்னு நம்புகிறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அனைவருக்கும் பாவம் தொட்டு நன்றிகள்.